இப்போ பார்க்குறோம் சமீப காலமாகவே இரவு ஆனால் ஒரு வீடியோ வந்துடுது. முதல்ல இவர் எப்போ 8 மணிக்கு பேசிடுவாரோ அப்படின்னு பலருக்கு ஒரு கலக்கம் இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்பொழுது நைட்டு ஒரு 11 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, ஒரு வீடியோ வந்துடுது. அது ஏதோ ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வீடியோவாக பிரதமர் நரேந்திர மோடி இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி நேற்று திடீர்னு ஒரு வீடியோ போடுறாரு. என்னென்னா, இன்னைக்கு தேசிய கைத்தறி சுதேசி இது இப்படி நீங்களே கூட சொன்னீங்க சென்ற செய்தியில் ஃபேர்லாம் நடக்க போகுது அப்படின்னு. இப்போ அதை ஒட்டி அவர் என்ன சொன்னார், நம்ம தேசியத்தை காப்பதற்காக, தேசியத்தை போற்றுவதற்காக சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே கைத்தறிக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அதனால் நெசவாளர்கள், நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் நெய்த இந்த கைத்தறி துணிகளை நம்ம வாங்கணும், அதை ப்ரொபகேட் பண்ணணும், எல்லாரையும் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸ்ரீ டிவி அதை தமிழாக்கம் செய்து கூட சுதர்ஷன் அவர்கள் குரலில் நம்ம போட்டிருப்போம். அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ராகுல் காந்தின்னு சொல்லக்கூடாது, ராகுல் ஒரு நாய் கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் டாக் லவர்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு சிவிலைசேஷனல் வார் ஒன்றா நடத்துறதுக்கு முயற்சி செய்யும். சிவில் வார் நடத்தணும், சிவில் வார். ஏன்னா இந்த சிஜேபியினுடைய நீங்கள் பாருங்கள், அந்த தர்மேந்தர் இப்போ தான் ரிசைன் பண்ண உடனே இவங்களுக்கு வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டத்தை கன்டினியூ பண்ண முடியாது, பண்ணால் புல்லட்டை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு அன்னைக்கு போய் ஒரே கூத்தடிச்சிருக்கிறார்கள் ஸ்டார் ஹோட்டல். கூத்தடிச்சிட்டிங்களேன்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையுடைய பொலிட்டீஷியன் இப்படித்தான் இருப்பார்கள், அவர்கள் களத்தில் இப்படி இருப்பார்கள், இரவு இப்படி இருப்பார்கள். அந்த சௌரவ்தாஸ் பேசுறாரு. இதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், அவர் 12 லட்சம் ரூபா வாடகை வீட்டில் 12 லட்சம் ரூபா வாடகை வீட்டில் வந்துட்டு மாசத்துல ஒரு நாள் கூட போக மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் இப்போ வரிசை வருதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு கல்ச்சுரல் வார் ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த கல்ச்சுரல் வார்லேருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா இன்னைக்கு யாரால் முடியும்னா, பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவார், RSS போன்ற சங்க பரிவார் அவர்களால் மட்டும்தான் முடியும். இதே நாயை பற்றி இவர் வீடியோ போட்டிருக்காரு. மன் கி பாத்தில் மோடி நாட்டு நாய்கள் பற்றி ஏற்கனவே பேசி, ராஜபாளையம், கோம்பை, இதை பற்றிலாம் நம்ம ஸ்ரீ டிவியே ராகுல் காந்தி நாயையும் இவர் பேசினதையும் எடுத்து போடலாம். ஏன்னா எது அக்கறை, எது பிரிவினை, எது அக்கறை, இது ஒரு கிளாஸ் டிவைடை உருவாக்கத்துக்கு ராகுல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா கைத்தறி இன்னைக்கு பெருசு இன்னைக்கு யாருமே துணி எடுத்து தைக்கிறது இல்லைங்கிற நிலைமையில தான் இருக்கு. கைத்தறி போனோம். அப்போ அந்த ஏற்கனவே மோடி PM ஆன உடனே காதிக்காக ஒரு குரல் கொடுத்தார். கடன்னு அந்த தடவை அதுக்கு அம்பாசிடர் மாதிரியே, அதனுடைய அம்பாசிடர் மாதிரியா. அதே மாதிரி பெண்கள் இதுக்காக ஒன்று கொடுத்தார், செல்ஃபி வித் டாக்டர் ஒன்று கொடுத்தார். நல்லா போச்சு. நிறைய விஷயம் மோடி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணா, அதே மாதிரி டூரிஸ்ட் சென்டரா வெளிநாடு போகாத அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு அவர் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கைப்பிடித்தார். அதாவது தான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை மக்கள்கிட்ட எப்படி எடுத்து செல்வது என்ற கலையை அறிந்தவர் பிரதமர் மோடி. அந்த வகையில் இன்னைக்கு என்கரேஜ் பண்ணணும், உங்களுடைய ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணணும். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பிரதமர் மோடியை பொறுத்தவரை ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, கவர்னன்ஸுக்கும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் உள்ள லிங்க் அறுபடாமல் வைத்து கொண்டு இருக்கிறார். முன்னால் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, கட்சி வேலையை கட்சி பார்க்கும். கட்சிக்கும் கவர்னன்ஸுக்கும் லிங்க் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கு கட்சியினுடைய இதை கூட எடுத்து சொல்ல தெரியாது. ஒரு 370 எடுத்தாச்சுன்னா 370 நீக்கப்பட்டது, அதை பற்றி பிஜேபி தமிழ்நாடு முழுக்க பேசும், இந்தியா முழுக்க பேசும். அயோத்தியில் ஒரு கோயில் வந்தால் பிஜேபி இந்தியா முழுக்க பேசும். CAA வந்தால் பிஜேபி. இந்த மாதிரி கேடஸை ஒரு விஷயத்தில் ட்ரெயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி அதில் வரும்போது இன்னைக்கு செல்ஃபி எடுத்துட்டு நீ கைத்தறி வாங்கிட்டு நீ ஒரு ஃபோட்டோ போடு அப்படின்னு கடனா அந்த வியாபாரம் போடும். அப்போ
எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த நேரத்துல கொடுக்கிறோம், அப்ப அந்த குடும்பங்கள் எப்படி ஆகும் அப்படின்னா ஜெம் போர்ட்டல் அதை கூட அவர் சொன்னாரு. பிஎம்ஓலேருந்தே அந்த ஜெம் போர்ட்டல் மாதிரி வாங்கி மதுரையில கூட ஒரு லேடி ஆமா வந்து மதுரையில அந்த இது. அதனால நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் நம்ம சிடிவிலே கவர் பண்ணியிருக்கோம்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால பிரைம் மினிஸ்டர் மோடி, நீங்க என்ன சொல்றீங்க, இனிமே மோடி இன்டெலிஜென்சி இப்போ கூட சிஜேபி ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க லிஸ்ட்டை வெளியிட்டு அவங்களுடைய ஏஜ் எல்லாம் வெளியிட்டு என்னெல்லாமோ நாங்கள் இளைஞர் கட்சின்னு ஒன்று காமிச்சிருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நாம அப்புறம் பார்க்கலாம். அதை பற்றி தனியாக ஒரு டிஸ்கஷனில் வரும். அதனால மோடி பல்ஸ் ஆஃப் தி நேஷன் தெரிஞ்சு கொண்டு எங்க யாருக்கு என்ன பாதிப்போ அதுலேருந்து அவங்களை இம்மீடியட்டாக மீட்பது என்னதுன்னு பார்த்துட்டு அழகான ஒரு அறிவிப்பு. இது வெற்றிகரமாக வரும். இப்போ இது எந்த நேரம் அப்படி கேட்டால் இப்போ ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை விட்டு அவர் போட்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் இது கடன்னு நீங்கள் வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை.